இந்த கேம்ப் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காலேஜ் லீவு, ஸ்கூல் லீவு அந்த மாதிரி டைம்ல தான் இந்த கேம்ப்லாம் நடக்கும். இந்த சாக்கை வச்சு அப்பாவையும் வெளியே இழுத்துட்டு வந்து லாட்ஜ் போட்டு தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவேன். ஆனா இந்த வாட்டி ஒரு சின்ன திருத்தம், அப்பா தூத்துக்குடி போயிருக்கனால அப்பாவால வர முடியல. ஜனதா அவங்க புக்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தியான ஒரு சின்ன அறிமுகம், எனக்கு கிடைச்ச அறிமுகத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஜனதா வந்து எங்க காலேஜ்ல படிக்கக்கூடிய பபிஸ்மா அப்படின்னு ஒரு பொண்ணோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர். அது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு நாள் குடியரசு தினம் அன்னைக்கு நாங்க வந்து போயிருந்தோம் ஜனதா அவங்களோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புக் வெளியீடுக்கு. அப்போ அவங்களோட போட்டோ எடுத்து எங்க அம்மா தான் அதை பெற்றுக்கொண்டாங்க. அதை போட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். உடனே பவிஸ்மா சொல்றா, ஜனதா மேம் தெரியுமா அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றா. அப்புறம் தான் நான் காலேஜில் அவன் எங்களோட பிஎட் படிக்கக்கூடிய பொண்ணு, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். காலேஜில் போய் கேட்கும்போது எனக்கு தெரியுது ஜனதா மேம் வந்து அவளோட ப்ரொஃபஸர் அப்படின்னு. அப்படி ஒரு அழகான மெமரிஸ் வந்து அப்போ எனக்கு கிடைச்சிது. அப்போ வந்து எனக்கு ஒரே இதான், எனக்கு மனசுக்குள்ள ஒரே எண்ணம் தான். என்ன, ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா, ஜூலிக்காற்றில் ஜூபிட்டரில் இருவரும் சந்திப்போமா. அந்த மாதிரி எப்ப சந்திப்போம், எப்ப அடுத்து சந்திப்போம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கடையில இப்படி ஒரு மீட்டிங் வந்து அவங்க புக்கை பத்தி நானே பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னா முஸ்தபா மாமா தான் ஃபோன் பண்ணி என்ன அந்த புக்கை கொடுத்து வாசிக்க சொன்னது. இப்போ அவங்களோட கவிதைகளை பத்தி நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவிதையே என் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் ஆசிரியருக்கு சமர்ப்பணம்னா ஒரு சமஸ்கிருதத்துல குரு, ஆசிரியருக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா இருளை நீக்குகிறவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். குரு அப்படிங்கிறது நம்மளோட இருட்டான ஒரு வாழ்க்கையில ஒரு கல்வி அறிவு, இருட்டு மீன்ஸ் கல்வி அறிவு, கல்வி அறிவு இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்து அப்படியே மாத்தி ஒரு பிரைட்டான எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிரைட்டான ஒளியை காட்டுறவர் தான் குரு. அது எதுவா எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கட்டும், சிலம்பம் இல்லாட்டா பாட்டு, நடனம், எதுவா இருந்தாலும் அந்த கலையோட ஒளியை காட்டி அந்த ஒளியால அந்த அந்த மனசனை ஜொலிக்க வைக்கக்கூடியதுதான் ஒரு குருவோட வேலை, ஒரு கலையோட வேலை. படிப்புங்கிறதும் ஒரு கலை தான், ஒரு கலையோட வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவிதையே என் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு ஆசிரியரை பத்தி எழுதியிருக்காங்க. ஒரு சிற்பம் வந்து ஒரு சிற்பியை வந்து புகழலாம், என்ன அழகா செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா ஒரு சிற்பி முதலா அவங்கள செதுக்கின ஒரு சிற்பியை புகழ்ந்தது இந்த கவிதையோட ஸ்பெஷாலிட்டியா நினைக்கிறேன். அது பாருங்க, என் முதல் எழுத்தின் ஒளி. நான் எழுதுறது இந்த நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கவிதையில இருந்து, நான் எழுதுறது வந்து யாருக்கும் தெரியாது, அத ஒளியா காட்டுறது வந்து என் ஆசிரியர். என் முதல் எழுத்தின் ஒளி, என் முதல் வார்த்தையின் இசை, என்னோட ஃபர்ஸ்ட் வார்த்தையோட இசை. நம்ம வந்து வார்த்தைகள் வந்து வார்த்தையா இருக்கும்போது அது வந்து எழுத்து வரி வடிவமா உருவாக்கலாம். என் முதல் வார்த்தையின் இசைனா அது என்னோட வார்த்தைகள், என்னோட வார்த்தை வந்து இசையோட சேர்ந்து, காற்றோட சேர்ந்த இசையா வந்தாதான் அது பேச்சா வரும். அதனால என் ஊமையா இருக்கக்கூடிய என் முதல் வார்த்தையோட இசை அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. என் முதல் கனவின் வழிகாட்டி. ஃபர்ஸ்டே நம்ம வந்து டீச்சர், நான் இப்போ டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டே எங்க கனவு வந்து டீச்சர் கிடையாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் திருச்சி கலைக்காவிரியில் அங்கெல்லாமோ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கனவு என்னவா இருந்தா கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த முதல் கனவு அந்த இந்த கனவு திருச்சி கலைக்காவிரியில் பரதநாட்டியம் இந்த பிஜி படிக்கணும்னா கூட ஃபர்ஸ்ட் கனவுக்கு வந்து நம்ம 12th முடிச்சாகணும். ஒரு 12th கண்டிப்பா 12th குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவங்க வந்து என்னோட ஆசிரியர் தான். முதல் கனவு நான் டீச்சர், கலெக்டர், டாக்டர்னு சொல்லும் போது கூட என்னை என்கரேஜ் பண்ணி அதுல நீ வா, நீ வந்து அதுல சைன் பண்ணணும்னு சொல்லி நம்மளை எடுத்துட்டு போனவங்க வந்து நம்மளோட டீச்சர் தான். முதல் கனவின் வழிகாட்டி. தோற்றம் தரும் தெய்வம். நம்ம ஃபர்ஸ்ட் கண்கண்ட தெய்வமா அம்மாவை வணங்குறோம், கண்கண்ட தெய்வமா அப்பாவை வணங்குறோம் அப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா ஃபர்ஸ்டா நம்ம யாரை வணங்கணும்னா ஆசிரியர்.
அம்மா அப்பாவுக்கு அடுத்தது வணங்கக்கூடியது வந்து ஆசிரியர். கல்வியா செல்வமா தெய்வமான்னு வச்சிருக்காங்க. அன்னையா தந்தையா அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தோற்றம் தரும் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிதையை பாருங்க. தென்றல் மலரின் வாசனையை தந்து மண்ணின் கதைகளை சொல்லி கோடை வெப்பம் சுட்டரிக்கும் பொழுது மனதிற்கும் உடலுக்கும் குளிரூட்ட வருவாயா. ஒரு தென்றலை கேட்குறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் தென்றலை பத்தி என்னெல்லாமோ எழுதியிருக்காங்க. துள்ளி வரும் காற்றை தாய்மொழி பேசு, நினைவுள்ள வரையில் நெஞ்சினில் வீசுன்னு எழுதியிருக்காங்க. பெண்மையே உந்தன் பேர் தென்றலோ அப்படியெல்லாம் நிறைய பாட்டுகள் இருக்கு. இவங்க வந்து மலரின் வாசனையை தந்து, தென்றல் ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுது, மலரோட வாசனையை நமக்கு வந்து தருது. மண்ணின் கதைகளை சொல்லி, நம்ம வாழக்கூடிய மண்ணோட கதைகள், அந்த மண்ணோட காற்று வீசும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மண்ணினோட கதைகளை வந்து இந்த தென்றல் சொல்லுது. கோடை வெப்பம் சுட்டரிக்கும் போது மனதிற்கும் உடலுக்கும் குளிரூட்ட வருவாயா அப்படின்னா, கோடை வெப்பம் என்ன சுட்டு எரிக்குது. எனக்கு வந்து அப்படி ஒரு வெப்பமான ஒரு கண்டிஷன்ல ஒரு கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம். நீங்களே எமிஜன் பண்ணி பாருங்களேன். ஒரு கடற்கரையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு அழகான கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம். அந்த 12 மணி பகல் நேரத்துல வெயில் சுட்டு அரிக்குது, நம்ம மண்டைய பொழக்குதுன்னா, அந்த டைம்ல அந்த கடற்கரை காற்று தென்றலா வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தான் இந்த கவிதை படிச்சோன்னே என் மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் விடுமுறை. கதைகள் சொல்லும் கண்கள் சந்தோஷத்தில் திளைத்து பழைய நினைவுகள் தோட்டம் போல மலர்கின்றன. அப்போ என்னன்னா, உங்க விடுமுறையை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு விடுமுறை நாள் மட்டும் இல்லாம அது ஒரு சந்தோஷமான நாள். டீச்சர்ஸ்க்கு மட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் விடுமுறை சந்தோஷமான நாள் கிடையாது, டீச்சர்ஸ்க்குமே அது சந்தோஷமான நாள் தான். நான் பிஎட் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லீவ்னா அவ்வளவு சந்தோஷமா வீட்டுல இருப்பேன். அந்த மாதிரி ஒரு டீச்சருக்கு கூட அது சந்தோஷமான. ஏன்னா ஒரு நாள் நம்ம வேலை இல்லாம விடுமுறையா வீட்டுல ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிறோம். அப்பதான் நம்ம சின்ன பிள்ளைங்க மழை பெய்யும் போது அந்த காகிதத்துல அந்த பேப்பர்ல கப்பல் செஞ்சு அப்படியே அந்த மழை தண்ணியில விட்டு ரசிச்சு, அப்படி அந்த பூனை குட்டிங்களோடலாம் வீட்டுல வந்து விளையாடி, நாய்க்குட்டிங்களோடலாம் விளையாடி, பார்க்குக்கு போய் அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாள் வந்து விடுமுறை தான். அந்த விடுமுறை நாளை வந்து இந்த கவிதையில நான் ரசிச்சேன். என் தாயும் மாணவன். இது என்னன்னா, அவங்க அப்பாக்கு எழுதியிருக்காங்க. எல்லா கவிதையிலையுமே அவங்களுக்கு வந்து முக்கியமா வரக்கூடியது இல்லை. பொதுவாகவே கவிதை எழுதக்கூடியவங்க எல்லாம் முக்கியமா அவங்க அப்பாவை பத்தி ஒரு 2 லைனாவது எழுதிடுவாங்க. முஸ்தபா மாமா கூட என்னோட அப்பா வந்து வரவேற்கிறாருன்னு சொல்லிட்டு காந்திய அப்பாவா நினைச்சு எழுதினாங்க. அந்த மாதிரி இவரும் தாய் மாணவன் சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட கவிதைகள்ல கூட அப்பாவோட கவிதைகள் வந்து நிறைய வரும். அதே மாதிரி அவங்க அப்பாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த எழுத்துல. அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலா எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்பானாலே ஸ்பெஷல் தான், என்னோட அப்பானாலே எனக்கு ஸ்பெஷல் தான். அது என்னோட அப்பா மட்டும் எனக்கு ஸ்பெஷல் கிடையாது, எல்லாரோட அப்பாவும் அவங்களுக்கு ஸ்பெஷல் தான். அந்த முறையில இந்த கவிதையை நான் வாசிக்கும் போது இந்த கவிதை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் என் பேனா என் மூச்சு, மௌனத்தின் மொழியாக்கும் கருவி. இது எவ்வளவு பொய்டிக்கான லைன்னு பாருங்க. மௌனத்தை மொழியாக்கும் கருவி. நான் வந்து பேசுறேன்னா அதனோட பேச்சுல போயிடும். மௌனம்னா நான் மௌனமா இருக்கிறேன். ஒரு கவிதை எழுதும் போது பேச மாட்டோம். இந்த கவிதை வந்து பாரதியார் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் எழுதும் போது அவர் பேச மாட்டாரு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன் எழுததான் செய்வார், அதை நம்ம தான் பேசுவோம். அந்த மௌனத்தை அவர் எழுதின அந்த மௌனமான அந்த எழுத்தை நம்ம பேசுறோம்ல, அப்ப அந்த மௌனத்தை மொழியாக்கும் கருவி தானே பேனா. அப்படி ஒரு அழகான. அதுக்கப்புறம் நம்பிக்கை. காலம் என் கையை பிடித்து நடக்கிறது. காலம் என் கையை பிடித்து, நம்ம சொல்லுவோம் காலம் வந்து போயிட்டே இருக்கு, நம்ம அவங்க கூட போயிட்டே இருப்போம்னா இல்ல, காலம் தான் நம்மள கையை பிடிச்சு இழுத்து கடைசி வரை கூட்டு போகுது. அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் அந்த கவிதையை அவங்க கொடுத்திருக்காங்க. வசந்தம் ஒரு வரம். வசந்தம் வந்து மண்ணின் மூச்சாக நுழைகிறது. இது எப்படின்னா, எப்படி நான் பாக்குறேன்னா, ஒரு மண்ணின் மூச்சாக நுழைகிறதுனா வசந்தம் வந்து ஒரு பண்டிகையா இருக்கலாம். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் அப்படி ஒரு பண்டிகையா இருக்கலாம். அந்த பண்டிகை வந்து அந்த மண்ணில் வரக்கூடிய மக்களோட மூச்சோடு அது நுழையுது. வசந்தம் வந்து மண்ணின் மூச்சாக நுழைகிறது. அது வந்து எவ்வளவு பொய்டிக்கான லைன் பாருங்க. அந்த வசந்தம் வந்து அந்த எல்லாருக்கும், நம்ம விடுமுறை நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் லைஃப்ல டென்ஷன் இருக்கும், வேலைகள் இருக்கும், அதை நோக்கி ஓடிட்டே இருப்போம். ஒரு பண்டிகைன்னு வரும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த வசந்தத்தை கொண்டாடுறோம், அந்த வசந்தத்தை நம்ம என்ஜாய் பண்றோம். இப்படியெல்லாம் இருக்குது. எங்க ஊர்ல வந்து தீபாவளி வரும்போது மட்டும்தான் வசந்தம். ஏன்னா ஊர்கோட்டை கோயில் திருவிழாவுக்கு கூட சிலவங்க வருவாங்க, சிலவங்க வர மாட்டாங்க.
தீபாவளிக்கு லீவ் விட்டுருவாங்களா, எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி ஒரு வசந்தத்தோட வசந்தம் வந்து எங்களோட மண்ணோட மூச்சாக நுழையிறது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதுவா நான் உணர்றேன். அடுத்தது வந்து ஓணம். மிளிரும் வண்ணங்களின் மலர்கள் சேர்ந்து மனங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் காலம். ஓணம் வந்து நிஜமாவே இந்த ஓணம் டைம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளையில ஏன் சந்தோஷமா இருக்கும்னா 10 நாள் லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல்ஸ். இந்த காலேஜ் படிக்கும் போது ஏன் சந்தோஷமா இருக்கும்னா ஓணம் சாரியை கட்டிட்டு நாங்க அங்க போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காலேஜே எனக்கு கோலாகலமா இருக்கும். பிஎடும் சரி பிஏயும் சரி அது வந்து ரொம்ப கோலாகலமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த ஓணம் ஃபீலை வந்து இந்த ஓணம் கவிதை வந்து எனக்கு கொடுத்தது. அடுத்த கவிதை பாருங்க. காற்றின் மொழி என்னை அறிந்து தேடி வருகிறது. காற்றின் மொழி என்னை அறிந்து தேடி வருகிறது. ஒரு காற்றின் மொழி. நம்ம வந்து பொதுவா சொல்லுவோம் மொழி இல்ல, இயற்கையின் மொழிகள் அறிந்துவிடு, மனிதனின் மொழிகள் தேவையில்லை அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி காற்றின் மொழி வந்து அவங்கள தேடி வருது. இவங்க தேடி போகல, இவங்க எதுவுமே தேடி போகல. காற்றின் மொழிகள் வந்து நம்மளை தேடி வரும். காற்றின் மொழின்னா அவங்களோட தாய்மொழி மலையாளமா கூட நான் அதை நினைச்சுக்கிறேன். குடைக்குள் மலை அப்படின்னு ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காங்க. அவங்க அந்த அழகான நேரத்துல குடைய வந்து விரிக்கிறாங்க. குடையை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மழை தண்ணி உள்ள தங்காம இருக்கிறதுக்கு, நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க எப்படி திறக்கிறாங்க, அந்த கொடையை விரிக்கிறாங்க, அப்படியே அந்த கொடைக்குள்ள இருந்து ஒரு சொட்டு வந்து இவங்க மேல உள்ளுது. எவ்வளவு போய்ட்டிக்கான லைன் பாருங்களேன். ஒரு கொடையை விரிக்கிறாங்க, விரிச்ச உடனே ஒரு துளி வந்து இவங்க மேல வந்து உள்ளுது. அப்படி நிறைய கவிதைகளை இவங்க வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. இவங்களுக்கு நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த மொழி படத்துல ஒரு பாட்டு உண்டு. கவிதையின் மொழி வந்து எல்லாருக்கும் பொது. கவிதைக்கு மலையாளம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, எல்லாமே கவிதைக்கு பொருள். ஒரு கவிதை எழுதியிருக்காங்கன்னா அது எந்த மொழி காரர் வேணாலும் அவங்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். அவங்க தாய்மொழி மலையாளமாக இருந்தா கூட தமிழ்ல எவ்வளவு அழகான கவிதையை அவங்க கொடுத்திருக்காங்க. நிஜமாவே மனிதனின் இயற்கையின் மொழிகள் அறிந்துவிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கவிதையின் மொழிகள் அறிந்துவிடு, மனிதனுக்கு மொழியே தேவையில்லை. நன்றி.